கீழடி விஷயத்த அங்கீகரிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு இப்போ தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றியத்தில் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆராய்ச்சியை துவங்கப்பட்டது, அதுக்கான நிதி ஒதுக்குனதே பாஜக தான் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அது கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இல்லை, நீங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார். கீழடி ஆராய்ச்சி மையம் சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது, இரும்பு காலம் 4500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முறைப்படி அறிவிச்சது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க? ஏன்னா இந்த சனாதன சக்திகளோட பிரச்சனை என்னன்னா, ஆரியம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்ததாக இவங்க நம்பிக்கைன்னு இருக்காங்க. ஆனால் ஆரிய கலாச்சாரத்தை விட, பண்பாடை விட பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழர் நாகரிகம். ஸோ இந்த தமிழர் நாகரிகத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது நீங்க நிறுத்திட்டு போயிட்டீங்க. நீங்க அவசர அவசரமா நான் கேட்குறேன், ஏசியோட சரி இப்படி கூட வச்சுக்கலாம் சார், இந்திய தொல்லியல் துறையோட வேலை என்ன சார்? அந்த வேலையை இந்திய தொல்லியல் துறை செய்தா? அதான் எங்களோட கேள்வி. அயோத்தியில் போயிட்டு பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு நோண்டிங்கல்ல, ஞானவாபி மசூதியில் அந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு நோண்டுறீங்கல்ல, ஏன் இங்கே நோண்ட மாட்டீங்க? ஏன்னா மதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே மனிதன் நாகரிகத்தோட வாழ்ந்தான்றதுக்கு தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய உத்தேசம். இவங்க தேடுறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை அதுக்குள்ள தேடுறாங்க. அந்த குறிப்பிட்ட அடையாளம் அங்க கிடைக்கலன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏதோ கிடைக்கும்னு சொல்லி தான் முதல்ல நிதி ஒதுக்குறது. அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டது கிடைக்கல. இப்ப அதே இடத்துல வேற ஒரு சிலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதை ஏத்திருப்பாங்க. நம்ம ஆதி தமிழன் நல்லா புரிஞ்சுங்களேன், எல்லாத்துக்கும் முப்பாட்ட. நீங்க தமிழருடைய அந்த நாகரிகத்தை உங்களால மறைக்கவே முடியாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா சம்பந்தம் சார், நான் கேட்கிறேன், அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும்னு சொல்றாங்க சார். அந்த அமைச்சர், கலாச்சார அமைச்சர் சொல்றாரு அறிவியல் பூர்வ ஆதாரம் வேணும்னு கேட்கிறாரு. சரி, உலகம் ஃபுல்லா அறிவியல் பூர்வமான ஆதாரம் எதை சொல்றாங்க? கார்பன் டேட்டிங் தானே சொல்றாங்க. அந்த கார்பன் டேட்டிங் எடுக்கப்பட்டிருக்குல்ல 88 பொருள்ல, அதுல அது காலத்தை தெளிவா குறிப்பிட்டிருக்குல்ல. நம்ம ஒண்ணு சொல்ல, பாஜக முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்றாரு, அவங்க கேட்கிற சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய திறமை திமுக அரசுக்கு இல்ல. நான் எளிமையா கேட்கிறேன் சார், நாங்க எடுக்க வேண்டாம் சார், இந்திய தொல்லியல் துறையை எடுத்துற சொல்லுங்கன்ற நான்.